டெல்லி கார் வெடிப்பை நடத்தியது பயங்கரவாதி உமர்தான் என்பது உறுதியாகிவிட்டது. அவன் பாகிஸ்தானின் மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவனாக இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது. இந்த நிலையில்தான் பெரிய ட்விஸ்டாக துருக்கிக்கு அவன் சென்று சதித்திட்டம் தீட்டிய தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் துருக்கியில் உள்ள ஒருவர் ஊகாசா என்ற பெயரில் உமரிடம் நேரடியாக தொடர்பில் இருந்ததும் அவர் தாக்குதலுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது தொடர்பான சில திடுக்கிட வைக்கும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பை நிகழ்த்தியது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த உமர் என்ற பயங்கரவாதி. இந்த உமர் டாக்டராக பணியாற்றினான். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணியாற்றி வந்தான். கார் வெடித்ததில் அவன் இறந்து போன நிலையில் அவனது சதித்திட்டங்கள் பற்றிய அடுத்தடுத்த அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பாகிஸ்தானைச் சேர்ந்த சர்வதேச பயங்கரவாதியான மசூத் அசாரின் ஜெய்ஷி பயங்கரவாத அமைப்பாக இவன் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கிடையே உமரின் செயல்பாடுகள் கடந்த சில மாதங்களாகவே மாறியுள்ளது. கார் வெடிப்பை நிகழ்த்தி செத்துப்போன அந்த உமர் மிகவும் அமைதியான ஒரு நபராக வலம் வந்து ஏமாற்றியிருக்கிறான். யாரிடமும் அதிகம் பேசாமல் ஒரு மங்குனியாக தன்னை காட்டிக் கொண்டிருந்திருக்கிறான். இதனை குடும்பத்தினரும் உறுதி செய்துள்ளனர். இப்படி குடும்பத்தாரிடம் அப்பாவி போல நடித்த அந்த உமர்தான் ஒரு மிகப்பெரிய சதிகார பயங்கரவாதியாக மாறியிருக்கிறான். இந்த மாற்றம் என்பது துருக்கி சென்று வந்த பிறகுதான் நடந்திருக்கிறது. ஃபரிதாபாத் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய டாக்டர் முஜாமில் அமோனியம் நைட்ரேட் வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரும் இந்த உமரும் ஒரே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியதால் துருக்கி சென்று வந்திருக்கின்றனர். இருவரின் பாஸ்போர்ட்டுகளையும் வைத்து அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அங்குள்ள பயங்கரவாதிகள் தான் இருவருக்கும் தாக்குதல் திட்டங்களை வகுத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. துருக்கியும் பாகிஸ்தானும் மிகவும் நெருங்கி பழகி வருகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் நாட்டை துருக்கி எதிர்த்தது. அதோடு பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்களை ஏவி நம் நாட்டை துருக்கி ட்ரோன் ஆபரேட்டர்கள் தாக்கினர். இதனால் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் துருக்கியில் பதுங்கி இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இப்படியான சூழலில்தான் துருக்கியில் யாருடன் உமர் தொடர்பில் இருந்தான் என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. துருக்கியில் உகாசா என்பவருடன் உமர் மற்றும் அவனது கூட்டாளிகள் தொடர்பில் இருந்திருக்கின்றனர். உகாசா என்பது அது அந்த நபரின் பெயர் கிடையாது, அது ஒரு கோட்வேர்ட் மட்டும்தான். உகாசா என்பதற்கு அரபி மொழியில் ஸ்பைடர் என்று பொருள், தமிழில் சிலந்தி. அந்த கோட்வேர்ட் கொண்ட நபருடன் தான் உமர் நேரடியாக தொடர்பில் இருந்துள்ளான். இந்த உமர் மற்றும் பிற கூட்டாளிகளுடன் செஷன் செயலி மூலமாக தொடர்பில் இருந்திருக்கிறான். இது மிகவும் பாதுகாப்பான செயலியாகும். யார் யாரிடம் பேசுகிறார்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. பொதுவாக பல செயலிகளை நாம் டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் போது பெயர், செல்போன் எண், இடம் உள்ளிட்டவற்றை கேட்கும். ஆனால் இந்த செயலியில் அப்படி எதுவும் கொடுக்க வேண்டாம். இதனால் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோர் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் உமரும் உகாசாவுடன் இந்த செயலி மூலமாக தான் தொடர்பில் இருந்திருக்கிறான். ஆக துருக்கியிலிருந்த நபர் யாரோ ஒருவர்தான் உமருக்கு தேவையான பணம், திட்டம் உள்ளிட்டவற்றை வழங்கி ஒருங்கிணைத்து இருக்க வாய்ப்பிருக்கிறது. யார் அந்த ஆள், எந்த நாட்டை சேர்ந்தவர், பின்னணி என்ன என்பது பற்றி தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக துருக்கி அங்காராவில் உகாசா கோட்வேர்ட் நபர் இருக்கக்கூடிய இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உமர் உள்பட பலரும் 2022 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவில் இருந்து துருக்கி சென்று வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஃபரிதாபாத்தை மையப்படுத்தி செயல்பட்டவர்கள் துருக்கி சென்று வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், உமரின் செயல்பாடு கடந்த சில மாதங்களாகத்தான் மாறியுள்ளது. அடிக்கடி ஃபரிதாபாத் டு டெல்லி இடையே பயணம் மேற்கொண்டிருக்கிறான். ராம்லீலா மைதானம் மற்றும் சுனேரி மசூதிக்கு அடிக்கடி விசிட் செய்திருக்கிறான். அதேபோல கார் வெடிப்பு நிகழ்ந்த தினத்தில் கூட அவன் சுனேரி மசூதி அருகேதான் காரை நிறுத்தி அதன் உள்ளே 3 மணி நேரத்துக்கும் மேலாக இருந்திருக்கிறான். மதியம் 3 மணிக்கு காரில் அங்கு வந்தவன் மாலை 4:40 மணி அளவில் அங்கேயே இருந்துள்ளான். அதன் பிறகுதான் காரை செங்கோட்டையை நோக்கி ஓட்டி சென்று தாக்குதலை நடத்தியிருக்கிறான். ஃபரிதாபாத்தில் அவன் பயன்படுத்திய இன்னொரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த கார்களுக்கு டெல்லி முகவரியில் போலியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது உமர் செத்துவிட்டான். அவனுடன் ஃபரிதாபாத்தில் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய டாக்டர் முஜாமில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த விசாரணையில் அவர்கள் துருக்கிக்கு பயணம் செய்தது தெரிய வந்துள்ளது. துருக்கி பயணத்துக்கு பிறகுதான் உமர் தனது செயல்பாடுகளை மாற்றியுள்ளான். இது அவர்களின் பாஸ்போர்ட் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. துருக்கியில் செயல்படும் ஒரு பயங்கரவாத கும்பலுடன் தான் உமர் உள்பட கைதான டாக்டர்கள் அனைவருமே தொடர்பில் இருந்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஒரு டெலகிராம் குரூப்பிலும் இணைந்திருக்கிறார்கள். அதன் வழியாக அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக தீபாவளி சமயத்தில் கூட்ட நெரிசல் மிக்க இடங்களை தாக்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியவில்லை. தீபாவளிக்கு மிஸ்ஸான இடங்களில் மீண்டும் தாக்குதல் நடத்த பயங்கரவாத குழுவினர் தயாராகி வந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் போலீசார் அக்டோபர் மத்தியில் மோப்பம் பிடித்து பயங்கரவாத குழுவைச் சேர்ந்தவர்களை நாடு முழுவதும் கைது செய்ய தொடங்கினர். இதில் உமரின் கூட்டாளி டாக்டர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். உமர் மிஸ்ஸான நிலையில் அவன்தான் டெல்லி தாக்குதலை நடத்தி இருக்கிறான் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் துருக்கியில் எந்த பயங்கரவாத அமைப்புடன் இவர்கள் தொடர்பில் இருந்தனர், அதற்கு காரணம் என்ன என்பது பற்றி போலீசார் இன்னும் உறுதியாக சொல்லவில்லை. இருப்பினும் இந்த கும்பலுக்கும் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச பயங்கரவாதி மசூத் அசாரின் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதற்கான சில முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. Subscribe to One India and never miss an update.